சுதந்திர தின விழாவை ஒட்டி கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா பொருளாதார வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் ஏழை எளிய மக்களை வறுமையின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று உறுதியளித்தார். இந்தியாவின் 65வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஜெயலலிதா ஏற்றார். அதைத் தொடர்ந்து தமிழக காவல்துறையினரின் அணிவகுப்பு மற்றும் தேசிய மாணவர் படையின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையையும் முதல்வர் ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தின விழாவில் சிறப்புரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா, தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களை அடிமைப்படுத்தியிருந்த விலங்கு தற்போது தகர்த்தெறியப்பட்டுள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவதே இந்த அரசின் முதல் நோக்கம் என்றும் கூறினார். பொருளாதார வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் ஏழை எளிய மக்களை வறுமையின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறிய முதல்வர் ஜெயலலிதா, இதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை இலவசம் என்று கொச்சைப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். 21ஆம் நூற்றாண்டில் அறிவுசார் மனித வளத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்பதால் பள்ளி படிப்பை மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க ஊக்கத்தொகை வழங்க தனது அரசு திட்டமிட்டுள்ளதாக ஜெயலலிதா கூறினார். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியினால் மட்டுமே வறுமை ஒழிவது மாத்திரமல்லாமல் பொருளாதார வளர்ச்சியின் பயன் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் என்ற உண்மையை எனது தலைமையிலான அரசு நன்கு உணர்ந்துள்ளது. எனவேதான் ஏழை எளிய குடும்பங்களில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி அந்த குடும்பங்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை எனது அரசு எடுத்து வருகிறது. இந்த அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பல புதிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து நடந்த விழாவில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு பல்வேறு விருதுகளை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். துணிச்சல் மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சாவ்லா விருது திருச்சியைச் சேர்ந்த வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதாவிற்கு வழங்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. எனக்கு இப்போ இந்த வருஷம் வந்து கல்பனா சாவ்லா அவார்ட் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் has given me எலெக்ஷன்ஸ்ல நல்லா பண்ணேன்றதுக்காக they have given me this award. I'm so happy and I think my parents will be very proud. வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட தனி அலுவலர். இந்த அவார்டு எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநிலத்திலேயே அதிக அளவு கடன் உதவி செஞ்சதுக்காக எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சுதந்திர தின விழாவை ஒட்டி கோட்டை கொத்தளத்தில் நடந்த கண்கவர் அணிவகுப்புகளை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர்.